நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். இங்க ஒவ்வொருத்தருமே இப்ப வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஒரு சிறப்பான ஒரு விஷயம். நீங்கள் நினைத்தால் நாளைய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பெண்கள். நம்மளுடைய அமைப்பு என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சட்ட விழிப்புணர்வு, நம்பிக்கை. உங்க எல்லோருக்குமே அதை விதைக்கணும். நாளைய பயணம் என்பது நமக்கானது மட்டுமல்ல, வருகால சந்ததி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விதையை விதைத்து அதனுடைய பயனை மக்களுக்கு பயன்படுத்தணும், எதிர்காலத்துக்கு சென்று அடையணுன்றதுனால இதை நாங்கள் பட்டி தொட்டி எல்லாத்துக்கும் கொண்டு போகிறோம். தமிழ்நாடு முழுவதும் எடுத்துகிட்டு போயிடுறோம். இப்போ இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல மாவட்டங்கள்லேருந்து அதனுடைய தலைவிகள்லாம் வந்திருக்காங்க, தலைவர்கள் வந்திருக்காங்க. அவங்களையெல்லாம் நம்ம நம்முடைய ரூபி அவர்கள் இந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவரை அறிமுகப்படுத்தியது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய டாக்டர் செல்லகுமார். அவரும் சாதாரண ஆள் இல்லை, சேலமுடைய ஏர்போர்ட் அத்தாரிட்டியுடைய மேடம். நம்மளுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் தனிமரம் தோப்பாகாது என்று சொல்லுவார்கள். அது போல தனிமரம் கிடையாது. நீங்க எல்லாருமே அந்த ஒரு பெரிய ஆலமரத்தினுடைய தாங்கி பிடிக்கின்ற விழுதுகளாக இருந்து உங்களோடு எங்களையும் அழைத்து உங்களுக்கு உதவிகரமாக இருப்பதற்கு இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை சகோதரர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சிறப்பு நிகழ்ச்சி
இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற டாக்டர் அர்ச்சனா அவர்கள். அவங்க அவர்களே ஒரு சாதனை பெண்மணி தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு உலகத்தில் எல்லாம் இருக்கும், எல்லா செல்வங்களும் இருக்கும், வெள்ளை பேர் என்பது இருக்காது. அப்படி இல்லை என்று சொல்லுபவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்து 100% வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு டாக்டர் அவங்க வந்திருக்கிறதுல மிக மற்றற்ற மகிழ்ச்சி. அவருடைய அன்பான கணவர், அவரும் ஒரு டாக்டர்னா சாதாரண டாக்டர் கிடையாது, கார்டியாலஜிஸ்ட். கிட்டத்தட்ட ஒரு 5000 ஆப்ரேஷன், ஹார்ட் சம்பந்தப்பட்ட ஆப்ரேஷன் பண்ணி 5000 பேருக்கு உயிர் கொடுத்தாங்க. நம்மளுடைய ஜிஹெச் எல்லாம் ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல், அதில் நோடல் ஆஃபீஸர் அவர் தான் சீஃப். எனக்கு கொடுத்துருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 3 மினிட்ஸ். ஏன்னா நிறைய மகளிருக்கு தான் முக்கியத்துவம் தரணும். இன்னைக்கு பெண்கள் தின விழாவை 8ஆம் தேதியே முடிஞ்சு உலக மகளிர் தினம். அதை முன்னிட்டு பிரம்மாண்ட ஏற்பாடெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். பெண்கள் தின வாழ்த்துக்கள். பெண் வீழ்ந்தாலும் மீண்டு எழுந்து நிற்பார், விதி தடுத்தாலும் முன்னேறி போவார், புயல் வந்து சோதித்தாலும் புன்னகையாய் உலகை வெல்வார். எந்த ஒரு ஆணின் வீரம் தைரியத்திற்கும் ஈடாக முடியாது. அன்பிற்கினிய மகளிர் தின வாழ்த்துக்கள். அகில இந்திய தகவல் மற்றும் முன்னணி சார்பாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மகளிர் தின விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்து மகளிருக்கு ஊக்கமும் ஆக்கமும் தரும் நமது அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணி மாநில தலைவர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மக்கள் போராளி அண்ணன் வன்னை டாக்டர் ரவி அவர்களை, மேலும் இங்கு நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்து நமது அருமை சகோதரி மகளிர் அணி செயலாளர் சகாய ரூபி அவர்களையும் மற்றும் நமது மாநில பொருளாளர் திரு செந்தில் முருகன் அவர்களையும், மாநில ஒருங்கிணைப்பு செயலாளர் திரு அருள்ஜோதி அவர்களையும், மாநில துணைத் தலைவர் திரு பால்ராஜ் அவர்களையும், நமது மாநில துணைத் தலைவர் லயன் டாக்டர் செல்வகுமார் மற்றும் டாக்டர் பிரவீன், மாநில சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் நமது டாக்டர் திருமதி அர்ச்சனா சிவன்ராஜ் ஐயநாதன் அவர்களையும், IVF சென்டர் அவர்களையும், டாக்டர் சிவன்ராஜ் ஐயநாதன் கார்டியாலஜி ஸ்பெஷலிஸ்ட் அவர்களையும் வருகை என வரவேற்கிறோம். மீண்டும் இங்கே இந்த நிகழ்ச்சியை சிறப்புடன் அழகுபடுத்த வருகை புரிந்திருக்கும் நம்ம மகளிர் தோழமைகள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வருகை என வரவேற்று கொள்கிறேன். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்.